ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆமென். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆமென், ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். Praise the Lord. Hallelujah. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். ஆமென். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். அல்லேலூயா. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல்லாயிற்றே. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல்லாயிற்றே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு,
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். ஆமாம், இன்னைக்கு புதுசாக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இனி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இனி ஜெயந்தான். ஆமென். நல்லா முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்லும் போதெல்லாம் என் வாழ்க்கையில் இனிமே வெற்றி தான் சொல்லுங்க பாபு. என் வாழ்க்கையில் இனிமே வெற்றி தான். ஆமென். ஏன்னா வசன ஆதாரத்தோடு சொல்லணும்னா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவும். ஆமென். நமக்காக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுகத்தை வைத்து தேவன் ஒவ்வொரு நாளையும் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறார். நீ நல்லா வாழணும்னு சொல்லி. ஆமென். நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஆமென். நாம தான் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளணும். ஒரு தீங்கான காரியம் வரும் பொழுது இல்லை இது போயிடும். ஏன்னா எனக்கு தேவன் நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நல்ல நாள். என்ன சொல்லுனா விக்டோரியஸ் டே அப்படின்னா வெற்றியின் நாள். ஆமென். இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னா வெற்றியின் தினமாக இருக்கிறது. ஆமென். புதிதாக வந்திருக்கிறவங்க செவிகளில் இந்த வார்த்தை விழட்டும். கர்த்தர் உங்களுக்காக, நீங்கள் நம்பி வந்த இந்த இயேசு உங்களுக்காக வெற்றியை வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் இங்கேருந்து போகும்போது வெற்றியாய் கடந்து போவீர்கள். உங்கள் வீடுகளிலே வெற்றியாய் வாழ்வீர்கள். இனி உங்கள் வீட்டில் இனிமேல் தோல்வியின் எண்ணம் வரவே வராது. தோல்வின்ற காரியமே உங்க வீட்டில் நடக்கவே நடக்காது. இனி வெற்றி தான், இனி ஜெயந்தான். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். சும்மா கர்த்தர் இங்கே கொண்டு வர மாட்டார். என்ன செய்யணும்னா, இங்கே சொல்லி கொடுக்குற காரியங்களை கவனமாக கேட்கணும். வீட்டுக்கு போன பிறகு கவனமாக அந்த காரியத்தை செய்யணும். ஏன்னா நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க பிரதர், நிறைய பேருக்கு. ஆனால் எல்லாம் சும்மா காதில் வாங்கிட்டு செய்கிறேன்னு போய் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யலைன்னா, இப்போ முக்கியமாக சொல்கிறேன்னு பாருங்களேன், நிறைய பேர் கடன் பிரச்சனையில் வருவாங்க. இன்னைக்கு கடன் பிரச்சனையில் ஒரு வேளை நீங்கள் யாராவது வந்திருக்கீங்கன்னா உங்களுக்காக சொல்கிறேன். அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் முதல்ல கடன் வாங்குறத நிறுத்துங்க, இருக்கிறத சரி பண்ணி எப்படி வரலான்னு நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. சொல்லி அனுப்பும்பொழுது அவங்க போய் என்ன செய்வாங்கன்னா, அதை காதிலே வாங்க மாட்டாங்க, மறுபடியும் கடன் வாங்குவாங்க. அப்புறம் ஒரு நாள் வரும்பொழுது தன்னுடைய திராணிக்கு அதிகமாக வாங்கிடுவாங்க. கடன் தொல்லை அதிகமாகும். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று வேதம் சொல்லுது. இப்போ உங்கள் ரம்யா நிற்கிறாங்க. இந்த ரம்யா கிட்ட நான் ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டேன், இல்லை ஒரு 50,000 வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரம்யாவுக்கு நான் அடிமையாகி விடுகிறேன். இந்த பிள்ளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயம் வரும். ஏன் என்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேனே, கூனி குறுகும். நம்ம பார்க்கறதுக்கு நிற்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம ஆவி என்ன செய்யும், ஒடுக்கப்பட்டு கூனி குறுகிடும். ஐயோ இந்த கடனை நான் எப்படி கொடுக்கறது, ஐயோ இந்த கடனை நான் எப்படி அடைக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு தெம்பில் வாங்கறது இல்லை, யோசிக்கவே. இன்னைக்கு உலகத்தில் அதிகமான தவறான காரியம் என்னன்னா, பெரிய பாவமாகவும் இது இருக்கிறது. என்னன்னா கடன் வாங்குறது. போன வாரம் பாஸ்டர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு பாருங்க. உனக்கு 100 ரூபாய் தேவைப்படுறதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறியா, அதே தான் கோடி ரூபாய்க்கும் இல்லை. ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தேன். 100 ரூபாய்க்கு ஜெபிக்கிற ஜெபம் தான், 1000 ரூபாய்க்கு ஜெபிக்கிற ஜெபம் தான், கோடி ரூபாய்க்கு நீ ஜெபிக்க போற. தைரியமாக செய்யுங்க ஜெபத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம். சிலரெல்லாம் அழைச்சிட்டு வந்து உங்கள் மத்தியில் பேச வைக்கிறோம். ஆனால் திருந்த மாட்டேன்றவங்களால வாழ்க்கையில் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தமே என்ன சொல்லுது, நீங்கள் கடன் கொடுப்பீர்கள், அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். ஆமென். கடன் வாங்கக்கூடாது. ஆமென். இந்த பாடல் வரி சொல்லுது, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். வேற ஏதோ இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா, இந்த காரியத்தை நான் ஞானமாக எப்படி செய்யுதுன்னு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை உயர்த்துவார். உங்கள் கையின் பிரயாஸ், நீங்கள் வாங்குற சம்பளத்தை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். ஆமென். அப்படிதான் உங்களுடைய கடனை தீர்ப்பார். ஆனால் இன்னைக்கு இன்னொரு காரியம், என் தேவன் அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம், நல்லா விசுவாசிப்போம். இந்த பாடலில் எழுதியிருக்கிற வரியின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள்
வசிக்கிறார். கண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். கண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ரட்சித்தது எதற்கு? சாதாரண காரியம் இல்லை பாருங்க. ரட்சிப்புன்றது என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாரும் பாவம் என்கிற சிறையில் இருந்தோம். சாபம் என்கிற சிறை கைதியில நம்ம சிறையில் அடைக்கப்பட்டிருந்தோம். தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஆட்களாய், நம்ம மரித்த பிறகு நரகத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்கிற ஆட்களாய், சிறை கைதிகளாய் நாம் இருந்தோம். இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு வாலண்டியராக கொடுக்கிறார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அத்தனை பேருடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி, இயேசு என் ஆண்டவர்னு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுடைய
அவர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களை நீதிமான ஆக்கி நிறுத்துகிறார். ஆமென். இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா என்ன காரியம் தெரியுமா? ஜெயில இருந்து நம்ம வெளியில கையெழுத்து போட்டு வெளில வர வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாவம் வெளியில வரும்போது ஒரு காரியத்தை வெளியில வரும்போது சொல்றாங்க, இனி நீ உன்னை பாவம் மேற்கொள்ளாதுப்பா, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, இனி எந்த சாபமும் உனக்கு கிடையாது, உன் சாபத்துக்கும் பாவத்துக்கும் பரிகாரமாய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்திட்டாருப்பா, நீ இனி சுதந்திரமா வாழலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாவத்திலே இருந்த அந்த மனுஷன் யோசிக்கணும், நான் எப்படியாப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த ரட்சிப்பு எவ்வளோ பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்திருக்கு. ஆமென். நம்மளுடைய நோய் நொடிகளை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். ஆமென். ஏசாயா 53 சொல்லுது. அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு, ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நாம் அந்த ஜெயிலில் இருந்து சிறை கைதியாக இருந்த நாம் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த உடனே என்னை ஒருத்தர் ரட்சித்திருக்கிறாராமே, நான் எதுவுமே செய்யலையப்பா, நான் எந்த விலைக்கிரயமும் கொடுக்கல, ஒரு பைசா கொடுக்கல, எவ்வளோ பெரிய சுதந்திரத்தை, நான் நரகத்துக்கு நேராக போகக்கூடிய ஆளுப்பா, என்னை பரலோகத்துக்கு நேராக அவர் பக்கத்தில் உட்கார வைக்கணும்னு சொல்லி எனக்காக எல்லா கிரையமும் செலுத்தி இருக்கிறாராமே, இந்த இயேசு எனக்கு வேணுங்க, இவரை கொடுங்கன்னு சொல்லி சபைக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் இங்கே என்ன செய்யப்படுது தெரியுங்களா? ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பு. ஒரு முறை இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம்னா மனம் திரும்ப மாட்டேன், ஆண்டவரே உமக்காக ஒரு வாழ்க்கை உத்தமமாய் வாழுவேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மேல விழுந்த கடமை என்ன தெரியுங்களா? நான் இந்த இயேசுவை அனுபவிக்கிறேன், நான் மற்றவர்களிடத்தில் இந்த இயேசுவை சொல்றேன். ஏன்னா நான் பாவத்துல இருந்தேங்க, இந்த பாவத்தை எப்படி விடுறதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் அந்த பாவத்திலிருந்து எவ்வளோ ஈஸியாக இந்த ஆண்டவர் கொண்டு வந்துட்டாருங்க. நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறேன், நான் ஒருவேளை பாவியாகவே இருந்துட்டு இருந்தேன்னா இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருந்திருக்க மாட்டேன். ஆமென். என்னை என் தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார், என்னை என் தேவன் நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அவருடைய வேதத்தை என் கையில் கொடுத்து நீ இப்படித்தான் வாழணும்னு எனக்கு ஒரு கட்டளையை போட்டிருக்கிறார். ஆமென். நான் அதன்படி வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவரை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த இயேசு வேணும்னு சொல்றவங்களுக்கு என்ன செய்யறோம்? மனம் திரும்பி வரும் பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றாங்க. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த நான் எப்படி வாழணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து, என் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? முதல்ல பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, என் ஆண்டவரையே பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையை தான் நான் வாழணும்னு நான் முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை வாழ வைக்கிறார். அல்லேலூயா. எந்த வழியில நம்மளை மிஸ் பண்ண ஆண்டவர் விரும்பவே மாட்டாருங்க. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வா என்கிட்ட கன்றாரு. அல்லேலூயா. என் ஆண்டவர் 2 கரத்தையும் விசாலமாய் திறந்து, கல்வாரி வரைக்கும் நான் உனக்காக போயிட்டு வந்துட்டேன்டா, உன்னை எந்த பாவமும் மேற்கொள்ள முடியாது, நீ என்கிட்ட வா, உன் பாவத்தை நான் மன்னிச்சிருக்கிறேன், நீ என்கிட்ட வா, நீ என்கிட்ட வா, நீ ஏன் பிள்ளைடா, நான் தாண்டா உன்னை பெற்றெடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயான்னு. அதனால தான் யாரு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, யாரு கண்ணீர் விட்டாலும் பரவாயில்ல, இந்த இயேசு கிட்ட தானா வரும்படியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். யாருக்கிட்டனாலும் தைரியமா சொல்லுங்க. யாராவது பிரச்சனையோட உங்கள்கிட்ட பேசுறாங்களா? வாங்கம்மா, இயேசு உங்களுக்கு காண்பிக்கிறேன், அவருடைய வார்த்தையை கேளுங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டா. ஆமென். சிலுவை சுமந்து வரும்பொழுது விழுறாரு பாருங்க ஆண்டவர். அப்படிலாம் உங்களை நினைச்சு பார்த்தாரு. நான் விழ மாட்டேன்ப்பா, நான் எப்படி ஆகிலும் எழுந்திருவேன், என் பிள்ளைக்காக நான் எழுந்திருப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சிலுவையை சுமந்து பொழுதெல்லாம், தடுமாறும் பொழுதெல்லாம் என் ஆண்டவரை விழுந்து விடாம மறுபடியும் எழுந்து அந்த சிலுவையை சுமந்தார். ஏன் தெரியுங்களா? ஒரு பாவம் கூட மிச்சம் வைக்காம எல்லா பாவத்தையும் மன்னிச்சாகணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், இவன் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவன், எனக்கு சாட்சி யாருன்னா இவன் தான் சொல்லி நம்மளை எல்லாரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எதிரிகளுக்கு முன்பாக தான் உனக்கு பந்தி. காதுல விடுதுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எதிரி இருப்பான், நீங்க கவலைப்படாதீங்க. எங்க பார்த்தாலும் ஆண்டவரே எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கப்பா, கண்ணை மூடி தூங்க முடியல ஆண்டவரே, ராத்திரி எல்லாம் கண்ணீரா வருது ஐயா, அது உமக்கு தெரியுமே நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிரி உன் கூட தான் இருப்பான், துரோகி பக்கத்துல தான் இருப்பான், அவனுக்கு முன்னதான் உன்னை வாட வைப்பேன். ஹல்லேலூயா. எதிரிகளின் முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நான் என்ன செய்யறது சிஸ்டர், எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, இவங்க தான் சிஸ்டர் அந்த பிரச்சனையை கொடுக்குறாங்க அப்படின்னு யோசித்தீங்கன்னா, இருக்கிறவர்களுக்காக நன்றி சொல்லுங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே,
நன்மையை எண்ணி பாருங்களேன். நன்மை எவ்வளோ நன்மைகளை செய்து கர்த்தர் நடத்தி வந்தாரே. நன்றி சொல்ற ஆண்டவரே. இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. ஆமென். ஹல்லேலூயா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே ஆமென். இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் இயேசுவே. ஆமென் அப்பா. பந்தி ஆயத்தப்படுத்தி என்னை அன்பாக கனம் பண்ணி எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி என்னை அன்பாக கனம் பண்ணி. ஆமென். இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுவதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுவதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா
அன்பிற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். 12 வயதுள்ள ஒரு சிறுமி மரித்து விட்டாள் என்று தெரிந்தும் விசுவாசமாய் இருக்கும் பொழுது மரித்த அந்த சிறுமியை உயிரோடு எழுப்பின தேவன். 12 வயது, 38 வருடமாய் ஒரு குளக்கரையிலே கிடந்தான் ஒருவன். யாருமே என்னை கொண்டு போய் இந்த குளத்தில் போய் விடுறதுக்கு ஆள் இல்லைங்க, தேவதூதன் வரும் பொழுது எல்லாம் முந்தி ஓடிடுறாங்கன்னு சொல்லி சோம்பேறித்தனமாய் 38 வருடமாய் காத்திருந்து கர்த்தரே தயவாய் இறங்கி அற்புதம் செய்தார். அல்லேலூயா. தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன் தேவாலயத்துக்கு முன்பாக 40 வருடம் வரை அவன் அப்படியே அங்கே இருந்தான்னு வேதம் எழுதியிருக்கிறது. ஒருத்தன் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆன பிறகு தேவன் அவனை எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எப்பொழுது இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? எப்பொழுது இந்த தேவனுக்காய் வாழப் போகிறீர்கள்? எப்பொழுது இந்த தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படலான்னு இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய வயது என்ன? நாட்களை கடத்தாதீர்கள், வருடங்களை கடத்தாதீர்கள். உங்களுக்காய் ஒரு அற்புதமான வாழ்க்கையின் தேவன் வைத்திருக்கிறார். மரித்திர நிலையில கடந்து அவஸ்தைப்பட்டு உங்களுக்கு ஒரு உயிர் மீட்பு கிடைச்சாதான் பிழைக்க முடியும். 40 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு ஆண்டவரே, 40 வருடங்கள் கடந்து போயிடுச்சு, நான் என்ன செய்வேன்னு தவித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதல் உங்களுக்கு கிடைக்கட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வயது சிறுமியை பாருங்க, அவளுக்கு கிடைத்த பாக்கியம் அது. இந்த நாளில் சிறு பிள்ளை முதல் பெரியவங்க வரைக்கும் ஆண்டவர் இன்னைக்கு தன்னுடைய ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் உங்களை நோக்கி கூப்பிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனியும் தாமதிக்காதே என் மகனே, இனியும் தாமதிக்காதே என் மகளே, உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவரை நம்பி வரும் பொழுது நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நம்மை வாழ வைக்க போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்தில் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. படிக்கிற படிப்போ, வாங்குகிற உத்தியோகத்திலே வாங்குகிற சம்பளமோ, சொத்து மதிப்போ, நம்மிடத்தில் இருக்கிற உயர்ந்த ஆடைகளோ, நம்மிடத்தில் இருக்கிற பொன்னகைகள் நமக்கு கொடுக்காத ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை இந்த ஆண்டவர் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதை உங்களுக்காய் கொடுத்திருக்கிறாரே, அதை அசட்டை பண்ணாதீர்கள். ஹல்லேலூயா. இன்று ஒரு மனம் திரும்புதலோடு தேவனிடத்தில் வாங்க. ஆமென். மனம் திரும்புறேன்னு சொல்லி இந்த தேவனை ஏற்றுக்கொள்வீங்கன்னா கர்த்தர் உங்களை வாழ வைக்க போதுமானவராக. அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்துவோம், கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். காலை ஆராதனைக்கு நன்றி ஐயா, எங்களோடு பேசின வார்த்தைக்கு நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தங்களுடைய இருதயத்தில் என்ன பாரத்தோடு கண்ணீரோடு வந்தாங்களோ எல்லாருடைய கண்ணீரை என் தேவனை மாற்றி போட்டதற்காக நன்றி.